லோகேஷ் கனகராஜ் கூலி படத்துக்கு அப்புறமா கைதி 2 படத்தை டைரக்ட் பண்றதா இருந்துச்சு. ஆனா அதுக்கான எந்த முன்னெடுப்பும் இருக்க மாதிரி தெரியல. எல்சியு தமிழ் சினிமாவோட ஒரு பெரிய யூனிவர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். கைதி படத்துக்கு அப்புறமா விக்ரம் படத்தோட இணைஞ்சது. லோகேஷ் கனகராஜ் என்னதான் மாநகரம்ல டெபியூட் படத்திலே இட்ட கொடுத்தாலும் கைதி படம் தான் 100 கோடி வசூலோட அவரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சு. மாஸ்டர் படத்துல ஜேடி பவானின்னு ஒரு ஆக்ஷன் சம்பவத்தை பண்ணிட்டு விக்ரம் மூலமா கமல்ஹாசனுக்கு ஃபேன் பாய் சம்பவம் பிளஸ் ரோலக்ஸ் அப்படின்னு ஒரு பவர்ஃபுல் வில்லனை இன்ட்ரோ பண்ணாரு. அதுக்கப்புறமா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே பெருசா எகிரிச்சு. கூடவே தளபதியோட லியோவையும் இணைச்சுக்கிட்டாரு. அதனாலேயே எல்சியு பல ரசிகர்கள் மத்தியில பிரபலமாகி இருக்கு. எல்சியு அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா முதல்ல அது பிள்ளையார் சொல்லி போட்டு எங்கு துவங்கப்பட்டுச்சோ அது அடுத்த பாகம் உருவாகணும். ஆனா அந்த கைதி 2 படம் தான் பல வருஷமா தள்ளி போய்கிட்டே இருக்கு. கார்த்தியும் 2021 அப்புறமா பல ஈவெண்ட்ல சொல்லிக்கிட்டே இருக்காரு அடுத்ததா கைதி 2 தான் தொடங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா லோகேஷ் கனகராஜ் டாப் நடிகர்களான விஜய் மற்றும் ரஜினியை வச்சு லியோ கூலின்னு டைரக்ட் பண்ண போயிட்டாரு. இந்த கேப்ல கார்த்தி சர்தார், PS ஜப்பான், மெய்யழகன், வாத்தியாரே, சர்தார் 2 அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற பக்கம் கால் ஷீட் கொடுத்துட்டு போயிட்டாரு. இந்த கேப்ல ரசிகர்களும் எல்சியு வரவே வராது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்தே போயிட்டாங்க. கூலி படத்துக்காக லோகேஷ் கனகராஜுக்கு 50 கோடி சம்பளமா கொடுக்கப்பட்டுச்சு. தன்னோட கெரியர்லயே அதிக சம்பளத்தையும் வாங்கினேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா கூலி விமர்சன ரீதியா கலவையான விமர்சனத்தை தான் சந்திச்சுது. சரின்னு அடுத்து கைதி 2 டைரக்ட் பண்றதுக்காக அதிக சம்பளம் கேட்டாராம் லோகேஷ் கனகராஜ். ஆனா கைதி 2 தயாரிப்பாளர் அவ்வளவு சம்பளத்தை கொடுக்க மறுத்துட்டாராம். கைதி 2க்கு பட்ஜெட் வந்து லியோ விக்ரம் அளவுக்கு எல்லாம் இல்ல, கம்மி தான், அதனாலேயே கூட இருக்கலாம். ஆனா இதே சமயத்துல லோகேஷ் தன்னோட தயாரிப்புல பென்ஸ் படத்தையும் எல்சியூல இணைக்கிறதுக்காக தயாரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை கைதி 2 லோக்கி ஏக்கலனா இந்த பென்ஸ் படத்தோட சேர்ந்து ஒட்டுமொத்த எல்சியூமே கேள்விக்குறியா தான் இருக்கும். உண்மையாவே தமிழ் சினிமா 1000 கோடி அடிக்கிறதுக்கு இந்த எல்சியூ மூலமாவும் ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப கைதி 2 ஏக்காம டில்லியோட பிளாஷ்பேக், ரோலக்ஸ் ஸ்டாண்டலோன், விக்ரம் 2 எல்லாமே கேள்விக்குறி தான். மேலும் இது எல்லாத்தையுமே தாண்டி லோகேஷ் அடுத்ததா ஒரு தெலுங்கு படத்தை டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. 2 விதமான தெலுங்கு நடிகர்களை வச்சு ஒரு கேங்ஸ்டர் படத்தை இயக்க போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அல்லு அர்ஜுன் அல்லது பவன் கல்யாணம் வச்சு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சுத்திக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே சினிமா சர்க்கிள்ல சுத்திக்கிட்டு இருக்க நியூஸ் தான். அபிஷியல் நியூஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம்.